Please subscribe Sadhguru Sai Creations. தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இல்லை தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய வீக்கம், நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள், அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. சாதாரணமான ஒரு கட்டியா, இல்லை நம்ம பயப்படுற மாதிரி இருக்கக்கூடிய கேன்சர் செல்கள், அதில் க்ரோத் இருக்கா, கேன்சர் கட்டிகளா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தைராய்டு கிளாண்டை குறிவைத்து இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தைராய்டு இஷ்யூஸ், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாளமில்லா சுரப்பி தான் தைராய்டு கிளாண்ட் சொல்கிறோம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்றைய காலகட்டத்தில் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், இல்லை தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய வீக்கம், நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா காய்டர், இல்லை தைராய்டில் வரக்கூடிய டியூமர்ஸ். இந்த டியூமர் எந்த மாதிரியான டியூமராக இருக்குது? சாதாரணமான ஒரு கட்டியா, இல்லை நம்ம பயப்படுற மாதிரி இருக்கக்கூடிய கேன்சர் செல்கள், அதில் க்ரோத் இருக்கா, கேன்சர் கட்டிகளா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தைராய்டு கிளாண்டை குறிவைத்து இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா யாரோ ஒருத்தருக்கு, முக்கியமாக பெண்களுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. இப்போது குழந்தைகள்லேருந்து டீனேஜில் இருக்க குழந்தைகள், 11 வயசு 12 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் நிறைய இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக நம்மளுடைய உணவு முறை மாற்றத்தினால. இப்போ தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிட்யூட்ரியும் இதற்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அப்போ பிட்யூட்ரி கிளாண்டு நமக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும். தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்கும்போது அதுலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் எல்லா பணிகளையும் செய்யுது. மெட்டபாலிசம், கேட்டபாலிசம் எல்லாமே கரெக்டாக நடக்கணும்னா இந்த நம்ம உடலில் செக்ரீட் ஆகக்கூடிய தைராய்டு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த தைராய்டு ஹார்மோனில் வரக்கூடிய பிரச்சனைகள், அடுத்ததாக தைராய்டு கிளாண்டில் வரக்கூடிய பிரச்சனைகள். சிலருக்கு தைராய்டு கிளாண்ட் பாதிக்கப்பட்டு இருந்தால் அது கூடவே இருக்கக்கூடிய பேராதைராய்டு கிளாண்டும் பாதிக்கப்படுது. ஸோ அதோட துணை சுரப்பி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப் கிளாண்ட். ஸோ இந்த தைராய்டு மற்றும் பேராதைராய்டு கிளாண்டில் பாதிப்பு ஏற்பட்டால் எந்த மாதிரியான உணவு முறைகள், யாருக்கெல்லாம் இது ஏற்படலாம்? இப்போ தைராய்டு கிளாண்டில் பாதிப்பு இருக்குன்னா ஒரு சிலர் கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்காங்களா, இல்லை கன்சீவ் ஆகிருக்காங்க அப்படின்னும்போது அந்த டைமில் நிறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும். ஒன்று ஹைப்போதைராய்டாக இருக்கும், ஹைப்பர் தைராய்டாக இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இன்ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கும். ஸோ அதுக்கான மருந்துகள் எடுப்பாங்க. இன்னொரு கேட்டகரி என்னென்னா, டீனேஜில் இருக்கக்கூடியவங்க, பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண்கள், அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுது. அதே மாதிரி ஆண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. அதை தாண்டி இப்போது தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்குன்னா டெய்லி ஒரு டேப்லெட் நான் சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. டேப்லெட்ஸ் தேவையே கிடையாது. நமக்கு ஹைப்போதைராய்டிசம் இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருந்தால் இது ஒரு டிஃபிஷியன்சி தான். டெய்லி நம்ம ஒரு மாத்திரை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதற்கான பேசிக்கான நம்மளுடைய சித்த மருந்துகளோ, இல்லை நீங்கள் வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய உணவு முறை மாற்றங்கள், மருத்துவ முறைகள், நிறைய பேர் இந்த தைராய்டு மாத்திரைகளிலிருந்து வெளியில் வந்திருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நமக்கு தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்கும். கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரெண்டு சைடும், சிலருக்கு வலது பக்கமோ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நமக்கு தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் தைராய்டு கிளாண்டில் எந்த சைடு, ரைட் லோபா லெஃப்ட் லோபா நமக்கு வீக்கம் இருக்குது. ஒரு சிலருக்கு ரெண்டு சைடுமே வீக்கம் இருக்கும். கழுத்துக்கு மேலேயே இல்லை லைட்டாக கழுத்தை தூக்கி பார்த்தோம்னா நமக்கு வீக்கம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நோடியூல்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா சம் இன்ஃப்ளமேஷன். ஸோ தைராய்டு கிளாண்டில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சுனாவோ நம்ம உடலில் விட்டமின் B12 குறைபாடு, விட்டமின் D, கால்சியம் குறைபாடு, முக்கியமாக அயோடின் டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி டிஃபிஷியன்சி இருக்கும்போது தைராய்டு கிளாண்டில் ஸ்வெல்லிங் ஏற்படும். ஸோ அந்த டைமில் நமக்கு என்னென்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுறது, மூட் ஸ்விங் வர்றது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிறது, ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும்.
இன்டைஜஷன் ப்ராப்ளம், இன்ஃபெர்டிலிட்டி இது எல்லாமே நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து பிசிஓடி பிரச்சனையும் ஏற்படுது. இதுவே ஆண்களுக்கு நமக்கு வந்து தைராய்டு கிளாண்டில் பிரச்சனையோ இல்லை வீக்கமோ இருந்ததுன்னா பாடியில் ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறது, ஹேர் ஃபால் இருக்கும், ட்ரை ஸ்கின் ஏற்படுறது, ஸோ ஒரு சிலருக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுற பிரச்சனையோ இல்லை உடல் பருமன் அதிகமாகிறதோ ஏற்படலாம். இந்த மாதிரி தைராய்டு கிளாண்டில் பாதிப்பு இருந்துச்சுன்னா உடலில் இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது. இதுவே தைராய்டு கிளாண்டில் ஒரு கட்டி வருது, டியூமர் இருக்குது, அந்த டியூமர் வந்து நார்மலாக ஒரு கட்டியோ இல்லை மெலிக்னன்ட் அதாவது கேன்சர் கட்டியாக இருக்கும்போதோ உடனடியாக அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். இப்போ கேன்சர் கட்டியாக இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து அது பிளட் ஸ்ட்ரீம் மூலயமா மற்ற இடங்களுக்கும் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதற்கான சிகிச்சைகளை நம்ம எடுக்கணும். பேசிக்காக தைராய்டு கிளாண்டில் பிரச்சனையோ தைராய்டு நோடில்ஸோ இருக்கும்போது அதற்கான சித்த மருந்துகள் எடுத்து இயற்கையாகவே ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளே அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், உடல் பருமன் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎம்ஆர் செக் பண்ணிவிட்டு நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான உடல் எடை இருக்கா, அது ஆண்களோ பெண்களோ அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதற்கு அடுத்து தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா முக்கியமாக சில பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணணும், பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக இருக்கும்போது தைராய்டு கிளாண்டில் பிரச்சனை வராமல் இருக்கும். அப்போது நம்மளுடைய கழுத்து பகுதியில் சில பயிற்சிகள், யோக பயிற்சிகள், நம்ம சித்தா மருந்துகள் சில வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தக்கூடிய சில மருந்துகளை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதற்குனே சில தைல வகைகள் இருக்குது, அதை கழுத்தில் நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் வெந்நீர் ஓத்திரம் கொடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லாவே ஒரு 40-50 நாட்களில் அந்த நொடியூல்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு எக்ஸ்டர்னலாக நான் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம எல்லா இடங்கள்லேயும் பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மர வகையை சேர்ந்த ஒரு மூலிகை தான் நுணா அப்படின்னு சொல்கிறோம், மஞ்சனத்தி அப்படின்னு சொல்கிறோம். நுணா இன்றைக்கி மார்க்கெட்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நோனி அப்படின்ற பேரில் நிறைய சிரப் ஃபார்மில் வருது. நுணா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலை, மரத்தோட இலைகளோட சாரை வந்து நம்ம கழுத்தில் அப்ளை பண்ணலாம். இல்லையா, நுணா இலைகளை நம்ம கஷாயமாக போட்டு டெய்லி காலையில் குடிக்கலாம். நுணா சிரப் மாதிரி நம்ம குடித்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 2 வேளையும் அந்த சிரப் குடிக்கணும். இலைகளை போட்டு நம்ம கஷாயம் குடிக்கிறோன்னா தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் வந்து உடலில் பல நோய்களை, கேன்சர் உள்ளிட்ட செல்களை வந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அழிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது தான் நுணா அப்படின்னு சொல்கிற மூலிகை. இந்த இலை சாரோட மஞ்சள் கலந்து நம்ம தொண்டை பகுதியில் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருந்தாலும் தொண்டை பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இதற்கு அப்புறமா இதில் கொஞ்சம் வெந்நீர் ஓட்டணும் கொடுக்கணும். நுணா இலை சாறு டெய்லி எடுத்து கொஞ்சம் குடிக்கலாம், தேன் கலந்து குடிக்கலாம். நுணா இலைகளை கஷாயம், இதில் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். நுணா இலை சாறு இல்லைனா நுணா இலை கஷாயம் போட்டு தேன் கலந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சில மூலிகைகள், இதை தாண்டி பார்த்தோம்னா வல்லாரை, ஆடாதோடை, வெந்தயக்கீரை, இது எல்லாமே ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வரோம். ஸோ ஒரு நாள் வெந்தயக்கீரை பயன்படுத்துகிறோன்னா அடுத்த நாள் ஆடாதோட இலை சாரோ இல்லை ஆடாதோடைய மணப்பாகோ நம்ம குடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி கீரை வகைகளை நம்ம தொடர்ந்து எடுக்கணும். அதற்கு அடுத்தது நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், உணவு முறையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு அவுட் சைட் ஃபுட், நம்ம வெளியில் நிறைய ஃபுட்ஸ் சாப்பிட்றது ஒரு காரணம். நிறைய ஃபுட்ஸ் வந்து திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றதோ இல்லை அன்ஹெல்த்தி டயட் நிறைய எடுக்கிறோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிற உணவுகள் எடுக்கிறோம். அடுத்ததாக இரவில் கண்முழிச்சு, முக்கியமாக பெண்கள் அதிகமாக கண்முழித்து வேலை பார்க்கக்கூடிய சமயங்களில் தைராய்டு ஹார்மோன் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நமக்கு தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் உடனே நம்ம வந்து சிகிச்சைகள் எடுக்கணும். ஒருவேளை பிசிஓடி இருக்கா என்னன்றதை பார்த்து அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். தைராய்டு ஹார்மோனால் எனக்கு வந்து குழந்தை பேர் தள்ளி போகுது, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ தைராய்டு கிளாண்ட் பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக உணவு முறை மூலமே நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். தினமும் மாத்திரை எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்பூன் நம்ம சோம்பு, 1 ஸ்பூன் சதக்குப்பை, சின்ன துண்டு வசம்பு, இன்னொரு சின்ன துண்டு இஞ்சி,
இதை போட்டு நம்ம டெய்லி கஷாயம் குடித்தாலும் நமக்கு ஒரு நல்ல பலன் தருது. இதை நீங்கள் ரெடி பண்ணி கூட வச்சுக்கலாம், பல்காக கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 100 கிராம் வந்து நம்ம சோம்பு எடுக்கிறோன்னா மீதி வந்து நம்ம சுக்கு வசம்பு எல்லாமே ஒரு 50 கிராம், சதக்குப்பை சோம்பு ரெண்டுமே 100 கிராம், வசம்பு சுக்கு 50 கிராம் லேசாக வறுத்து பொடி பண்ணிவிட்டு இதை டெய்லி 1 ஸ்பூன் போட்டு கஷாயமாகவும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்து தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா இயற்கையான முறையில் இந்த மாதிரி அணுகுமுறைகள் இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சித்த மருந்துகள் குறிப்பிட்ட காலம் எடுக்கும்போது ஒரு நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.